Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சூ பாஸ்ட்ரி தான் பார்க்க போறோம். இது செய்யிறது ரொம்ப ஈஸிங்க. இது செம ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது MasterChef Tamil ரெசிபி தான். MasterChef Tamil Nausheen வந்து பண்ணிருந்தாங்க. இத வச்சு தான் immunity pin வந்து அவங்க வின் பண்ணாங்க. அவ்ளோ ஈஸியான ரெசிபி இது. இது சாப்பிடுறதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கிட்ஸ்க்குலாம் நீங்க ஈவினிங் ஸ்நாக்கா அதை செஞ்சு கொடுக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ இத எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 1 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. 250 ml சேர்த்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் அளவு வெண்ணெய். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பண்ணுங்க. பட்டர் வந்து உங்களுக்கு நல்லா உருகி வரணும். பாருங்க இந்த அளவுக்கு உருகி வந்தா போதும். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து 1 கப் அளவு மைதா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம்னா அதுக்கு பதிலாக கோதுமாவும் சேர்த்துக்கலாம். நான் அப்படியே கடையில் உள்ள டேஸ்ட் வரணும்னா மைதா சேர்த்தா தான் வரும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் லிக்விடாக இருந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ண கரெக்டாக இந்த மாதிரி வந்துடும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வர மாவு எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா ஒன்று போல் சேர்ந்து பேஸ்ட் போல் இந்த மாதிரி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வந்தால் போதும். இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் ஒரு முட்டை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மொத்தம் நான் இதில் 2 முட்டை சேர்க்க போகிறேன். ஒரு முட்டை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாக தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ அடுத்த முட்டையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன முட்டை தான் வந்து எடுத்திருக்கேன். 2 சின்ன முட்டை சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் முட்டை. கொஞ்சம் உங்களுது பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு முட்டையே போதும், இந்த கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு முட்டை மட்டும் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஓட்டையாக பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக ஒரு க்ரீம் பதத்துக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு பட்டர் ஷீட் வந்து கீழே வச்சுட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஒரு கவர், ஏதாவது ஒரு கண்ணாடி கவரில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக அழகாக உங்களுக்கு வரும். இப்போ நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒன்று போல் அப்படி வரும். ரொம்ப ஓவராகவும் தம்ப் பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு வச்சா போதும். இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த மாதிரி சுற்றி தெளித்து விட்டுக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு சாஃப்டாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தண்ணியை தொட்டுட்டு மேலே இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த கூம்பு மாதிரி இருக்கிறதுலாம் இல்லைனா கரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒன்று போல் குக் ஆகி வரும். இப்போ இதை நம்ம பேக் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க 180 டிகிரி சென்டிகிரேட்டில். அதுக்கப்புறம் ஒரு 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான சூ பாஸ்ட்ரி ரெடி ஆகிடும். இல்லைனா நீங்கள் குக்கரில் கேக் செய்கிற மாதிரியும் செஞ்சுக்கலாம். இப்போ இது பேக் ஆகட்டும். இப்போ சைட் பை சைடு நம்ம இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதை கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் அதில் மஷ்ரூம் சேர்த்து நான் வந்து இந்த மாதிரி வதக்கியிருக்கேன். கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி மஷ்ரூம் தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் எக்கு கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். உள்ள ஸ்டஃபிங் உங்கள் இஷ்டம், நீங்கள் எதுனாலும் வைக்கலாம். எது உங்களுக்கு விருப்பமோ அதை வச்சுக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் பெப்பர் பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். இது வதங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உங்களுக்கு மஷ்ரூம் வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும். ஜஸ்ட்டு ஒரு ரோஸ்ட் பண்ணால் போதும். ஹை ஃப்ளேமில் வச்சு இதை பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். அவ்வளோதான். இப்போ ஸ்டஃபிங்கும் ரெடி. நம்மளோட சூ பாஸ்ட்ரியும் சூப்பராக பேக்காகி வந்துருச்சு. இப்போ இதுக்கு ஒரு சின்ன சாலட் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் நல்ல நீளமாக கட் பண்ண வெங்காயம், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன், குடமிளகா இதெல்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சாலட்டுக்கு வேறு என்னெல்லாம் சேர்க்கணும்னு தோணுதோ சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த சாலட்டில் கொஞ்சமாக உப்பும் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். ஈஸியான சிம்பிளான ஒரு சாலட் ரெடி. லெமன் ஜூஸ் பதிலாக நீங்கள் வினிகரும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிளேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த சூ பாஸ்ட்ரியில் இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக கட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த மாதிரி நல்ல ஒரு கேப் இருக்கிற மாதிரி குக் ஆகி வந்திருக்கும். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். நம்ம செஞ்சு எடுத்து வச்ச மஷ்ரூம் ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இன்னொன்று கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துகிட்டு உள்ளே இந்த மாதிரி கொஞ்சம் கேப் அதுவே குக்காகி வரும்போதே அதில் நல்ல ஒரு கேப் வந்திருக்கும். அது உள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டஃப் பண்ணிட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மைனஸ், கார்லிக் மைனஸ் தான் மேலே செட் பண்ணியிருக்கேன். இந்த மைனஸ் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கனால அதை நான் செய்கிறத காமிக்கல. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க.
இல்லை மைனஸ் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது, அங்கேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம செஞ்சு வச்சுருந்த சாலட், அதுக்கு மேலே சூப் பேஸ்ட்ரி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக இட்லி பொடி மேலே தூவி விட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இதுக்கு பதிலாக உள்ள ஸ்டஃபிங்க்கு வந்து ஜாம், சாஸ் இந்த மாதிரியும் சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி கேப்சிகம் வச்சு சூப்பராக அரேஞ்ச் பண்ணி சர்வ் பண்ணிட்டேன். இதே மாதிரி நிறைய மாஸ்டர் செஃப் தமிழ் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இந்த சூப்பரான சூப் பேஸ்ட்ரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் ரெசிபிஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.